யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் 1 பாதமும் மிதுன ராசியில் 3 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி குரு. ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே குரு தசையில் தான் பிறப்பாங்க. ஒரு 8லேருந்து 9 வருஷம் மீதம் இருக்கிற மாதிரி இருக்கும். குரு தசை முடிஞ்ச உடனேயே இவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிடுது. ஒரு 19 வருஷம் 28 வயசு வரைக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி தசையோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தான் இவங்களுக்கு புதன் தசையெல்லாம் ஆரம்பிக்கும். புதனுக்கு அப்புறம் கேது. ஸோ குரு தசையில் பிறக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த ஏஜ்லேயே அந்த 9 வயசு வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே சரிவர கிடச்சிட்ருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் கரெக்டாக போய்கிட்ருக்கும். அதுக்கப்புறமா சனி தசை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, அதாவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை விஷயமும் ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சனியுடைய அமர்வு பொருத்தும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு பொருத்தும் தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் சில போராட்டங்களை சந்தித்து வாழற மாதிரியாக இருக்கும். இவங்களே சுயமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பு அப்படின்னா அசாத்தியமான உழைப்பு செய்வாங்க. அவங்க ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸாக செஞ்சாலும் சரி, அப்படி இல்லை ஏதோ எனக்குன்னு ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நார்மலான வேலை செய்கிற நபர்களாக இருந்தாலும் அதிகபட்சமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். இவங்க வேலையும் செஞ்சு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் அவங்களுக்கும் சேர்த்து இவங்களே உழைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்க. வேலை வீட்டுக்கு போயும் வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா வேலையும் தலையில் எடுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள். இவ்வளவு உழைக்கிறாங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க, கண்ணியம் தவறாதவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு பேர் எடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்குதா, வேலைக்கு ஏற்ற ஊதியம் எல்லாம் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை. நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிற சமயத்தில் நம்மளை மட்டும் கைவிட்டுருவாங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்து பேசக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் நம்மளோட பேர் ஒரு சம்பள உயர்வு கொடுக்கும் பொழுதோ, பதவி உயர்வு கொடுக்கும் பொழுதோ நம்ம பேர் அந்த இடத்துல மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் பல பேர் பார்த்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து உழைச்சி மேலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் குதிரை மாதிரி தான் சட்டு சட்டுன்னு எழுந்து அடுத்த இடத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் உடனே தொடச்சிட்டு புதுசாக பிறந்து போன மாதிரியாக அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல மனிதர்கள், எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு விஷயத்துக்குமே சின்னதாக எல்லாருக்கும் முடியும். நம்ம சின்னதாக பிச்சு போடக்கூடிய வேலையை கூட இவங்க அதை பெருசாக ஆழமாக வெட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு வேலையாயிடும். சின்ன விஷயமாகவே எதுவுமே நடக்காது. ஈஸியாக முடியக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல அப்படின்னு இவங்களே ரொம்ப நொந்துப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். பொதுவான குணம் உதவி மனப்பான்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். இங்கேருந்து பல மைல் தூரத்தில் இருக்கவங்களுக்கு கூட போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுட்டா சின்னதோ பெருசோ அவங்களால முடிஞ்சதை கடைசி 10 ரூபா இருந்தால் கூட அதை எடுத்து கொடுத்து உதவி செய்யக்கூடிய நபர்கள். ஒருத்தவங்க அவங்க ஜாதக கட்டத்தில் அமர்வு பொறுத்து, அதாவது புதனுடைய அமர்வு, சனியுடைய அமர்வு, சுக்கிரனுடைய அமர்வு பொறுத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேசப்பற்று ஜாஸ்தியாகவே இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா தன்னை விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க, தன் தாய் வீட்டாரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவங்க. கூட்டு குடும்ப விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். பாசத்துக்கு அடிமையானவங்க, எமோஷன் ஆனவங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடாக பேசுகிற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக தான் இருப்பாங்க. கோபம்னு வந்ததுன்னா வெடித்து செதறக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட கவலைகளை சொன்னால் அழுதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டவங்க. அதாவது மனசு ரொம்ப இலகின மனசாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட வேலை ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய நபர்கள். அதாவது ஏனோ தானோன்னு ஏதோ சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேலை பார்க்க தெரியாது இவங்களுக்கு. சின்னதோ பெருசோ எந்த வேலையாக இருந்தாலும் அதை அழகாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தன்னோட வேலையாக நினச்சி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்ல நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லார் இடத்துலையுமே இவங்க வேலையை விட்டு போனால் முதலாளிகள் கண்ணீர் சிந்துவாங்க. இவங்க நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள் நம்மக்கிட்டேருந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய நபர்கள் தான். உதவிகள் தான் செய்ய மாட்டாங்க, மற்றபடி பேர் இந்த மாதிரி பேர்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நபர்கள் தான். பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் எல்லாருமே பின்வாங்குவாங்களே தவிர நமக்கு கரெக்டாக ஒரு ஆள் சிக்கிட்டாங்க, இவங்க இருந்தால் நிறைய வேலை வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடையே பழகக்கூடியவங்க. இவங்க நண்பர்கள் எல்லாரையுமே இவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க.
இவங்களுக்கு வந்து இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ இவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறதே இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அனுசரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். யார்ட்டையும் பட்டு சட்டுன்னு பேசிடவே மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த சுதாரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுதாரிப்பு அவங்களோட முகத்திலேயே தெரியும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கேரக்டர் அப்படிங்கிறது, எல்லா பிரச்சனையும் தான் தலையிலேயே போட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க, தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாக சொல்லணும்னா இவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குடும்பத்துக்காகவே அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபர்கள். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை நல்லபடியாக போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே இருக்கும். இவங்க நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் தோஷமாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் சனி தோஷம் பெறும். சனி தோஷம் இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு ஜீவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த சம்பாத்தியத்தில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் வருது இல்லையா, இதெல்லாம் இந்த சனி தோஷம் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது சனி தோஷம் வேறு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரிய தடைகள் வரும். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்போம், அதில் செலவுகளாகும், வரவுகள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். சனி மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா, அந்த கிரகம் நமக்கு தோஷமான காரணத்தினால நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து போகும். வரவுகள் வரும்போது அதாவது சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் வரவுகளும் அழகாகவே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். சொந்த தொழில் செஞ்சாலும் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க கிட்ட நிறைய மரியாதை வச்சுருப்பாங்க, அறிவுரைகள் நல்லா வழங்கக்கூடியவங்க. குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆலோசனைகள் சொல்கிறதுல வல்லவர்களாகவே இருப்பாங்க. இந்த காரணத்தினால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு தொடர்பான விஷயங்களில் தான் இருப்பாங்க, நீதித்துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து சனி தோஷம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பண்ணோன்னா கருப்பு கலரை யூஸ் பண்ணுற ஒரு வேலை தான் செய்வாங்க. அதாவது வந்து நம்ம வழக்கறிஞர்களாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சனி தோஷம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு அங்கேயே போட்டுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியாயமாக நடக்கிறது, நீதியை வந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த காரணத்தினால நீதித்துறைகளில் வலம் வர்றது வந்து அது உருவாக்கி கொடுத்துரும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எப்படி வந்து என்ன கடவுளை கும்பிட்டா இந்த சனிக்கு உண்டான பிரீத்தி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி மட்டும்தான் அதோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த கருப்பு கலரை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்கும். சிலர் பண்ண முடியாத வேறு ஏதோ துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சனியோட அமர்வு பொறுத்து தான் அதை தன்னால் தீர்த்துக்கிறதுக்கு உண்டான தொழிலை எடுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னாக்கா அது அமர்வு பொறுத்து நம்மள ஏதோ ஒரு வேலையில் இருப்போம். அதுக்கான கலரை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கையில் இந்த திருப்பதி கயிறுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறை கட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நெத்திக்கு சின்னதாக வந்து கருப்பு கலரில் மை போல் இருக்கும், அரகஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், அதை நெத்திக்கு வச்சுக்கோங்க. கருப்பாக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பின் கழுத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கருப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் பென் ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட ஃபுல் பிளாக்ல இருக்க மாதிரி வாங்கிட்டு அந்த பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணக்கூடியவங்க ஃபுல் பிளாக்ல யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருப்பு கலரில் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த சனி தோஷம்ன்றது நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே கருப்பு கலர் ஹேண்ட்பேக்கு பர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது பணத்தை நம்ம வைக்கிறதுனால அது வந்து சனி சுக்கிரனுடைய சேர்க்கையை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த பண வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். இதனால தான் அந்த காலத்தில் கூட இரும்பு பட்டியில் பணம் வைக்கிறது அப்படின்ற விஷயத்தையே ஆரம்பித்து கொடுத்தாங்க. இரும்பு வந்து சனிக்குண்டான ஒரு பொருள். இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு சொன்னது தான். ஸோ இந்த கருப்பு கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டியது முனீஸ்வரனை வழங்கணும். அதாவது முனீஸ்வரன் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். முனீஸ்வர வழிபாடுன்றது குலதெய்வம் தெரியாதவங்க அதை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லாதவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை தொடர் வழிபாட்டில் வச்சுக்கோங்க. இது வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இப்படி வந்து நீங்கள் வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பண வருவாய்கள் அதிகமாகிறத கண்கூடாக பார்க்கலாம். செலவுகள் குறையிறது, கடன் அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான வழிபாடு தான் இந்த மகாலட்சுமி வழிபாடு. தொடர்ந்து செய்யுங்க, பல விஷயங்கள் நன்மையாக நடக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.